வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. 1976ஆம் ஆண்டு வெளிவந்த நடிகர் திலகத்தின் திரைப்படம் கிரகப்பிரவேசம். இந்த படத்தில் நடிகர் திலகம் லாரி டிரைவராகவும் நாடக நடிகராகவும் நடித்திருப்பார். ஒரு விபத்தில் இடது காலும் இடது கையும் சுவாதீனம் இல்லாமல் போய்விடும். கை கால்கள் விளங்காமல் போனதால் நாடகங்களில் அவர் நடிக்க இயலாமல் போய்விடும். இருந்தாலும் நடிப்பவருக்கு பின்னணி பாடும் பாடகராக மேடையின் ஒரு ஓரத்திலிருந்து பாடிக்கொண்டிருப்பார். அப்போது நாடகம் பார்க்கும் மக்கள், நீ பாடாதே, அந்த வேஷத்தை நீ கட்டு என்று அவரை நடிக்க சொல்லி வற்புறுத்துவார்கள். நடிகர் திலகம் தன் நிலைமையை சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி மறுபடி பாட ஆரம்பிப்பார். பாடல் முடிந்ததும் ரசிகர்கள் எல்லோரும் கைதட்டி ஒன்ஸ் மோர் பாடச் சொல்லுவார்கள். அப்போது நடிகர் திலகத்தின் போட்டி நடிகர் படத்தில் ஒருவர் தரையில் அமர்ந்து நாடகம் பார்த்து கொண்டிருப்பார். ஜனங்கள் ஆரவாரத்தை கண்டதும் அவர் பொறாமையுடன் பக்கத்தில் கைதட்டி ரசிக்கும் ரசிகரிடம், என்னடா ரசிக்கிற, என்னை விட அவன் பெரிய நடிகனோ என்று கேட்பார். அதற்கு அந்த ரசிகர், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் அதுக்குன்னு பிறந்தவன்டா, அவன் தான் நடிப்பால நாட்டுல துடிப்பை ஏற்படுத்தினவன்டா என்று நடிகர் திலகத்தின் புகழ் பாடுவார். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அவன் அதுக்குன்னே பிறந்தவன்டாண்டா. என்னடா இப்படியே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டுவிடும். உடனே நடிகர் திலகம் எழுந்து வந்து கூட்டத்தை சமாதானப்படுத்தி, ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க, என் ரசிகர்களை விட என் விரோதிகளுக்கு தான் அதிக மதிப்பு கொடுப்பேன். ஏன் தெரியுமா, அவங்க என்னை திட்டுறதால தான் என்னால் என் கலையை வளர்த்துக்க முடியுது. கொஞ்சம் கலாட்டா பண்ணாமல் இருக்கீங்களா என்று கூறியவுடன் கூட்டத்தில் இருந்து சிலர் கல்லால் நடிகர் திலகத்தை அடித்து விடுவார்கள். அப்போது வருத்தத்துடனும் சற்று கோபத்துடனும் அவர் பேசுவார், கலைகளையும் கலைஞனையும் பொக்கிஷமா நினைக்கிற இந்த நாட்டுல இந்த நிலைமை வந்துடுச்சா, ரொம்ப சந்தோஷம். என் எதிரிகளுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க என்னை கல்லால் அடிக்கிற, நான் கட்டுற கலை கோயிலுக்கு அஸ்திவாரம் போட உதவி செய்யறீங்க. எதிர்ப்புல நீங்க எரிகிற சாணத்தை எல்லாம் எருவா போட்டு அதுல வளர்த்த கலை என்னோட கலை. இந்த மேடையில தான் நான் சாகணும்னு விதி இருந்துச்சுன்னா அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேலே குறிப்பிட்ட நடிகர் திலகம் பேசும் வசனம் அவருக்கு அப்போது இருந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு எழுதப்பட்டிருந்தது. அச்சு அசல் தன் அப்போதைய மன நிலையை கிரகப்பிரவேசம் பட வாயிலாக வெளிப்படுத்தி இருந்தார் நடிகர் திலகம். 1976ஆம் ஆண்டு நடிகர் திலகத்தின் திரைப்பட வாழ்க்கையில் ஒரு தேக்கத்தை உண்டு பண்ணிய ஆண்டு. அதற்கு காரணம், இந்த ஆண்டின் துவக்கத்தில் தமிழக அரசியல், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட சில மாற்றங்கள். 1976ஆம் ஆண்டு வெளியான நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் உனக்காக நான், கிரகப்பிரவேசம், சத்தியம், உத்தமன், சித்ரா பௌர்ணமி, ரோஜாவின் ராஜா. ரசிகர்களால் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்டது வருட துவக்கத்தில் வெளியான உனக்காக நான் படம். பாட்டும் பரதமும் போலவே இதுவும் அரசியல் சூழலில் சிக்கொண்டதால் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. நடிகர் திலகம் பாலாஜி அணியின் முதல் சரிவு. இருந்தாலும் சரியாக ஒரே ஆண்டில் பழைய காம்பினேஷன்களை மாற்றி தீபம் படத்தின் மூலம் வெற்றியை கண்டனர். நடிகர் திலகத்தின் தேக்க நிலையும் சீரானது. அடுத்து வந்த கிரகப்பிரவேசம், சத்தியம் படங்களை ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்க்கவில்லை. காரணம், அவை பரபரப்பில்லாத குடும்ப படங்கள் என்பது முன்பே தெரிந்து போயிற்று. கிரகப்பிரவேசம் படத்தை டி யோகானந்த் இயக்கியிருந்தார். யோகானந்த் படம் எப்படி இருக்கும், முக்தா சீனிவாசன் படம் எப்படி இருக்கும், சி.வி. ராஜேந்திரன் படம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் சிவாஜி ரசிகர்களுக்கு அத்துப்படி. ஆகவே எதிர்பார்ப்புகளை மூட்டை கட்டி வைத்திருந்தார்கள். இருந்தாலும் தாய் குலத்தின் ஆதரவை கொண்டும் அருமையான தியேட்டர்கள் அமைந்ததாலும் படம் ஓரளவு நன்றாகவே ஓடி சுமார் வெற்றியை பெற்றது. சிவாஜி நாடகமன்ற இயக்குனர் எஸ்.ஏ. கண்ணன் இயக்கிய முதல் படம் சத்தியம். பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தும் கதை பழைய ஜமீன்தார் காலத்து கதை போல ஆனதால் எதிர்பார்த்த பெரிய வெற்றியை பெறவில்லை. இருந்தாலும் படம் ஓரளவு நன்றாக ஓடியது. இலங்கையில் கிரகப்பிரவேசம், சத்தியம் இரண்டுமே நல்ல வெற்றிகளை பெற்றன. இங்கே சுமாராக போனதுக்கு காரணம் அப்போது நிலவிய அரசியல் சூழ்நிலைதான். ரசிகர்களின் அடுத்த பெரிய எதிர்பார்ப்பு உத்தமன். எங்கள் தங்கராஜா என்ற மாபெரும் வெற்றி படத்தை தந்த வி.பி. ராஜேந்திர பிரசாத்தின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வந்த படம். சாந்தி கரண் புவனேஸ்வரி காம்பினேஷனில் இந்த ஆண்டில் வெளியான ஒரே ஒரு படம். படம் நன்றாகவே இருந்தது. தமிழகத்தில் பெரிய வெற்றியை பெறும் என்று எல்லோருக்கும் நம்பிக்கை இருந்தது. என்ன காரணமோ மதுரையில் மட்டும் 100 நாட்களை தாண்டி ஓடியது. சென்னை, திருச்சி போன்ற நகரங்களில் 10 வாரங்களை கடந்தது. இலங்கையில் இது பெரிய வெற்றி பெற்று வெளிவிழா கொண்டாடியது. தீபாவளிக்கு இளைய தலைமுறை, சித்ரா பௌர்ணமி என 2 படங்கள் வெளியாவதாக அறிவிப்புகள் வந்தன.
இரண்டுமே சற்று நீண்டகால தயாரிப்பு. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இளைய தலைமுறை கடைசி நேரத்தில் தயாரிப்பாளருக்கும் வங்கிக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் தள்ளிப்போனது. இந்த படம் பின்னர் அடுத்த ஆண்டு மே மாதம் தான் வெளியானது. அந்த ஆண்டில் வெளிவந்த நடிகர் திலகத்தின் சுமாரான படம் என்ற ரிசல்ட்டை கொடுத்தது சித்ரா பௌர்ணமி. அந்த ஆண்டின் இறுதியில் வெளிவந்த படம் ரோஜாவின் ராஜா. படம் பார்த்துவிட்டு வந்தவர்கள் படம் நல்லா இருக்கு என்று சொல்லிக் கொண்டு போனார்கள். தாய்மார்கள் கூட்டமும் படத்துக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்தது. சாம்ராட் அசோகன் நாடகத்துக்கு எதிர்பார்த்ததைப் போலவே ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்தது. 100 நாட்கள் ஓடாவிட்டாலும் படம் நல்ல வெற்றியை தந்தது.